எழுதிங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் எழுதிங்கப்பா. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம்ங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் டேக்ஸ் கிடையாதுப்பா, ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எதை அபாலிஷ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா பிராக்கெட்ல எழுதிங்கப்பா, சர்வீஸ் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டு கொண்டு வந்ததுப்பா. சர்வீஸ் டேக்ஸ். அப்ப சர்வீஸ் டேக்ஸை அபாலிஷ் பண்ணிட்டு தான் நமக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா எல்லா டாக்ஸும் ஒன்னா கொண்டு வந்து சொல்லி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. எழுதிங்கப்பா, சர்வீஸ் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டு தான் கொண்டு வந்தாங்க. இது ஒரு இன்டைரக்ட் டாஸ்க். சரிப்பா, இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்த கமிட்டி என்ன பாத்தீங்கன்னா கேல்கர் டாஸ்க் கமிட்டி. இது 2024 ஏதோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின் எல்லாம். அப்போ நல்ல நிதி ஆயோக் வந்து எந்த எந்த கமிட்டி பார்த்தா அஜய் சிப்பூர் கமிட்டி. ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது கேல்கர் டாஸ்க் கமிட்டி. அப்போ ஜிஎஸ்டி டேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா 1 ஜூலை 2017 வந்துச்சுப்பா. அந்த வந்தனாலதான் நம்ம ஜிஎஸ்டி டேவா செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா, எழுதிங்க. ஜிஎஸ்டி டே போடுங்க 1 ஜூலை 2017. ஜிஎஸ்டில சேர்மன் யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்ப நிதி ஆயோக்ல யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. மொத்தம் எத்தனை ஸ்லாப்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 5 ஸ்லாப் இருக்குப்பா. 5 ஸ்லாப். ஒரு ப்ராடக்ட் ஒரு இதுல வைக்கன்னு பாத்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28%. இதே ஒரு கொஸ்டினா கேட்பாங்கப்பா. எத்தனை நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸ்லாப் எத்தனை இருக்கு, காம்பவுண்ட் எத்தனை இருக்குன்னு. ஸ்லாப்ங்கிறது 5 ஸ்லாப், காம்பவுண்ட்ங்கிறது 3. காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா 3 இருக்குப்பா. நீங்க ஹோட்டல்லாம் போய் நீங்க சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு பில்லு கொடுக்குறாங்களா, பில்லு கீழே பாருங்க சிஜிஎஸ்டின்னு இருக்கும். சிஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிருக்கும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கும். அப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாடு 1000 ரூபாய்க்கு நீங்க போய் சாப்பிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களே, கீழே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் இவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் போயிருக்கும். அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஒரு 50 ரூபா போயிருக்கும், இவங்களுக்கு ஒரு 50 ரூபா போயிருக்கும். பார்த்தா நீங்க பில்லு வாங்கினா கீழே பாருங்கப்பா, சென்டர் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கும். சரிங்களா, அப்ப என்ன சார் காம்பவுண்ட் 3 சொல்லியிருக்கீங்களே, நீங்க 2 தானே சொன்னீங்க. பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி இருக்குப்பா. 2 பேருமே சேர்ந்து எடுத்துக்குவாங்கப்பா, பகிர்ந்துக்குவாங்க. அதான் 3. ஆனா ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. அப்போ இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி சில காம்பவுண்ட் இருக்கும். அப்போ நீங்க எழுதிக்கணும் சென்டர் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. எழுதிங்க. சென்டர் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி எழுதிங்க. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஓகேப்பா. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குப்பா. ஜிஎஸ்டி 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி நீங்க எழுதிக்கும் போது தெரியும், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். என்ன சட்ட திருத்தம் படி ஜிஎஸ்டி 101 கான்ஸ்டியூஷன் 101 மொய்ப்பா. இப்ப சாப்பிட எடுத்து போனா 101 மொய்யாம ஜிஎஸ்டிங்கிற பணம் ரிலேட்டடா. அப்போ 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 வந்துச்சு. சரிங்களா, அப்ப ஜிஎஸ்டிங்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். இது வந்து கேல்கர் டாஸ்க் கமிட்டி 1 ஜூலை 2017. ஜிஎஸ்டி சேர்மன் பினான்ஸ் மினிஸ்டர். மொத்தம் 5 ஸ்லாப் இருக்கும், 3 காம்பனன்ட். காம்பனன்ட் ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கட்டுற ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல போற ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இன்டகிரேட்டட் அப்படின்னா ஒருங்கிணைந்த, அது 2 பேருக்குமே போகும்பா. இப்ப 5 ரூபா வருது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 ரூபா 50 பைசா போகும், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 ரூபா 50 பைசா போகும்பா. அதான் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிற சேர்மன் பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க நிர்மலா சீதாராமன் போட்டு வந்துடக்கூடாதுப்பா. ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபர்ஸ்ட் சேர்மன் அருண் ஜெட்லி. அருண் ஜெட்லி தான் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்மன். ஆமா, ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி. சொல்றேன் அது பின்னாடி சொல்றேன். கான்ஸ்டியூஷனல் பாடி தான் வரும், ஒரு பாயிண்ட் வரும், சொல்றேன். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் இருக்கு, ஆர்டிகல் 279A. சொல்றேம்மா திவ்யா, சொல்றேன். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய சேர்மன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பினான்ஸ் மினிஸ்டர். ஆனா ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபர்ஸ்ட் சேர்மன் அருண் ஜெட்லி. இப்ப பிரசன்ட் பண்ணா நிர்மலா சீதாராமன் இப்ப பிரசன்டா ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மனா இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி முதல் யாரு கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். முன்னாள் பிரதம மந்திரி அடல் பிகாரி வாஜ்பாயோட அவர் பீரியட்ல தான் நம்ம இந்த கான்செப்ட் வந்திருக்கும். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது நரேந்திர மோடி சாரோட பீரியட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
டக்கு நீங்க ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி யாருன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டியோட தந்தை யாருன்னு கேட்டா அடல் பிகாரி வாஜ்பாய். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிய ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு பாத்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட். ஸோ ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தெலுங்கானா. ஆனா பில் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ண கேட்டா அஸ்ஸாம்பா. அஸ்ஸாம் பில் பாஸ் பண்ணிருப்பாங்க, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண லேட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கணும். எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னு கேட்டா ஆன்சர் தெலுங்கானா. ஆனா கொஸ்டின் வந்து எந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி பில்ல பாஸ் பண்ணிச்சு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். சரிங்களா? ஆனா ஆனா தமிழ் அதாவது இந்தியா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாடல் இந்த மாடலை ப்ரொபோஸ் பண்ணது பிரெஞ்சுப்பா. ஜிஎஸ்டிங்கிற மாடலை முத கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தான். சரிங்களா? ஆனா நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய மாடல் கெனடியன் மாடல். சைட்ல நோட் பண்ணீங்க, இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய மாடல் ஜிஎஸ்டில கெனடியன் மாடல். இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய மாடல் கெனடியன் மாடல். சரிங்களா? இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய மாடல் கெனடியன் மாடல். ஆனா நார்மல் ஜிஎஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ஃபர்ஸ்ட்ங்கிற பாத்தீங்கன்னா வெரி குட். கெனடியன்ங்கிறது ஸ்ட்ராங் சென்டர்னு அர்த்தம். அங்க நீங்க கெனடியன்ல இருந்து நம்ம படிப்போம், வாங்குற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அங்க வலுவா பவர் யார்ட்ட இருக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். நம்ம பிரெஞ்சு மாடல் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டேட் தப்பிச்சிச்சு, ஸ்டேட்டுக்கு நிறைய அமௌண்ட் வந்திருக்கும். ஆனா நம்ம ஃபாலோ பண்ற மாடல் பாத்தீங்கன்னா கெனடியன் மாடல். கெனடியன்னாவே ஸ்ட்ராங் சென்டர் அர்த்தம். வெரி குட் நாவே கெனடியனுக்கு மீனிங்கே ஸ்ட்ராங் சென்டர். சரி, கீழே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிருக்கேன் பாருங்கப்பா. இந்த வாட்டி ஜிஎஸ்டியோடைய 2024 தீம் எழுதிருக்கேன் பாருங்க, நோட் பண்ணுங்க. எழுதிங்கப்பா. இந்த வாட்டி 2024க்கு டீம் ஜிஎஸ்டி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நோட் பண்ணீங்கப்பா. சிம்பிளிஃபைங் த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோர்காஸ்டிங் த எக்கனாமிக் growth இன் இந்தியா. இதான் 2024க்கான ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டி ஜூலை மந்த் வருது. ஏன்னா ஜூலை மந்த் 2025ல இன்னும் நம்ம அதுக்காட்டி ஏஇ மற்ற எக்ஸாம் எல்லாம் எழுதிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ 2024ல ஜிஎஸ்டிக்கான இது எழுதிங்கப்பா. சிம்பிளிஃபைங் த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோர்காஸ்டிங் த எக்கனாமிக் growth இன் இந்தியா எழுதிக்கிட்டு நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க கீழே. இப்ப ஜிஎஸ்டி கவுண்ட்ல 66% ஸ்டேட்டுக்கான பவர், வெறும் 33% சென்டருக்கான பவர். ஆனா ஃபைனல் ஓட்டிங் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 75% இருக்கும். அப்படி அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதிங்க. ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதிங்கப்பா. ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதிங்க. இப்ப ஸ்டேட்டுக்கு 66% ஓட்டிங் பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 33% இருக்கு. ஆனா ஃபைனலா ஒரு ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ள வரணும் அப்படின்னா எவ்வளவு பார்க்கணும்? 75% இருக்கணும். ஸ்டேட்டுக்கு 66%, சென்டருக்கு 33%. ஆனா ஃபைனலா ஒரு ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ள வரணும்னா 75% வரணும். சரிப்பா. இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா ஸ்டேட் மெம்பரும் வந்தாதான் மீட்டிங் நடக்குமாங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் சொல்றேன் பாருங்களே. இப்போ இன்னைக்கு 100 மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 மெம்பர் இருக்காங்க மொத்தமா ஜிஎஸ்டி கவுன்சில். எக்ஸாம்பிள் சொல்றேன்ப்பா, மொத்தம் 100 மெம்பர் இருக்காங்க. நிர்மலா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட சேர்த்து மொத்தம் 100 மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுல பாதி பேர் வந்துட்டாவே அன்னைக்கான மீட்டிங் நடைபெறும். இப்ப கண்டக்ட் ஆஃப் மேக்சிமம் ஆஃப் ஆஃப் த பர்சன். அப்போ 100க்கு 50 பேர் வந்துட்டாலும் அன்னைக்கான ஜிஎஸ்டி கவுன்சில் நடைபெறும். இது முக்கியம். ஆஃப் ஆஃப் த மெம்பர் நம்ம டிஎன்பிஎஸ்ஓ ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் செக்ஷன் இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப் ஆஃப் த மெம்பர் இது முக்கியம்பா. இந்த சைட்ல எழுதிங்க. ஆஃப் ஆஃப் த மெம்பர் பிரசன்டா இருந்தா அன்னைக்கான மீட்டிங் என்ன வரும்? நடைபெறும். நோட் பண்ணீங்க. ஆஃப் ஆஃப் த மெம்பர் அன்னைக்கான ஆஃப் ஆஃப் த மெம்பர். எக்ஸாம்பிள் 100 பேர் இன்னைக்கு வரணும் மீட்டிங்க்கு. இன்னைக்கு 50 பேர் தான் வந்திருக்காங்கன்னா மீட்டிங் என்ன ஆயிரும்? கண்டக்ட் ஆயிரும். 75 பேர், 100க்கு 75 பேர், 100க்கு 50 பாதிக்கு வரலன்னா அன்னைக்கான மீட்டிங் நடைபெறும். ஆஃப் ஆஃப் த பர்சன் வந்துட்டாங்கன்னா அன்னைக்கான மீட்டிங் நடைபெற்றும். 100 பேர் வரணும், 50 பேர் தான் வந்திருக்காங்கன்னா மீட்டிங் நடைபெறும். வராதவங்களும் அங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா. இதுல யார் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. காம்போசிஷன் இல்ல யார் சேர்மன் யார் இருப்பாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. சேர்மன் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுல யார் மெம்பர் வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா
வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா இல்ல மேம் மட்டும் பிரேக் ஆகுதா? மேம்க்கு மட்டும் பிரேக் ஆகுதா? சங்கீதா மேம், மத்தவங்களுக்கு வாய்ஸ் எப்படிப்பா இருக்கு? மத்தவங்களுக்கு வாய்ஸ் எப்படிப்பா இருக்கு? கிளியரா இருக்கா மேம்? உங்களோட கொஞ்சம் செக் பண்ணீங்க மேம். நோ சார்ன்னு சொல்றாங்களே இன்னொரு ஆளு. வாய்ஸ் ஓகே கிளியர் சார், கிளியர் கிளியர். அப்ப சில பேருக்கு மட்டும் தான்ப்பா அப்படி இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணீங்க மேடம். சங்கீதா மேடம் கொஞ்சம் செக் பண்ணீங்க பாருங்கப்பா. இல்ல யாரு மெம்பரா இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்கப்பா. எல்லா ஸ்டேட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. ஆர் அல்லது அப்படின்னு போட்டு ஆர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்து வருவாங்கப்பா. பினான்ஸ் மினிஸ்டர்னால வர முடியல அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து யாராச்சும் வருவாங்க. நோட் பண்ணீங்கப்பா. மோஸ்ட்லி எக்ஸாம்ல இதை கேட்க மாட்டாங்க. ரெவன்யூ அவங்க இல்ல அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்து வருவாங்க. ரெண்டாவது பாருங்கப்பா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மத்திய மத்திய அமைச்சத்துல இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நிர்மலா சீதாராமன். அப்ப அவங்களுக்கு கீழே உள்ள கேபினட் மெம்பர் எல்லாமே இருக்கு. இது நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வராது. நம்ம ஒரு நோட்ஸை கம்ப்ளீட்டா கொடுக்கறதுக்கான என்ன பண்ண சொல்றோம். அப்ப ரிப்பீட் பண்ணவா சங்கீதா மேடம்? பாருங்க, இப்ப காம்போசிஷன் இது யார் யாரெல்லாம் மெம்பரா இருப்பான்னு கேட்டிருக்காங்க. பினான்ஸ் மினிஸ்டர் சேர்மனா இருப்பாங்க. அப்ப எல்லா ஸ்டேட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் வருவாங்க. அப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வருவாங்க. பினான்ஸ் ஆர் ரெவன்யூல இருக்க யூனியன் மினிஸ்டர் இருப்பாங்க. இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணக்கூடிய சம் பர்சன் கூட வருவாங்கப்பா. சப்போஸ் அன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு ஒர்க்கர் இருக்கு, இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட மெம்பருக்கு ஒர்க் இருக்குன்னா சப்போஸ் கவர்மெண்ட் நாமினேட் பண்ண கூட ஒரு பர்சன். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவை தமிழ்நாடுடைய 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம்ப்பா. தமிழ்நாடு கவர்மெண்டோடைய 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுதிங்க சிஎம் அரைஸ். சிஎம் அரைஸ் எழுதிங்கப்பா. சிஎம் அரைஸ் இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்பா. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம் சிஎம் அரைஸ். சீஃப் மினிஸ்டர். அரைஸோட ஃபுல் ஃபார்ம் முக்கியம்ப்பா. ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் ட்ரைபல், ஆதி திராவிடர் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கரண்ட் அஃபேர்ஸ்ல எழுதிங்கப்பா. ஆதி திராவிடர் ட்ரைபல் சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்பா. சோ இந்த சிஎம் அரை ஸ்கீமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தாட்கோ. தாட்கோ தான்ப்பா என்ன பண்றாங்க இந்த ஸ்கீமை என்னன்னு எழுதிறேன்னு அப்புறம் சொல்றேன். ஸ்கீமை ரிலீஸ் பண்றேன் என்னன்னு. தாட்கோ டிபார்ட்மெண்ட் எழுதிக்கங்க. தாட்கோ என்ன நான் ஃபுல் ஃபார்ம் கூட சொல்றேன் எழுதிங்க. தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஏன்னா தாட்கோ ஃபுல் ஃபார்ம் கூட எழுதி வச்சுங்கப்பா. தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த இந்த தாட்கோ தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த சிஎம் அரைஸ் சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிட ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக்ங்கிற ப்ராஜெக்டை எடுத்துட்டு வராங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு லோன் வந்து அப் டு 10 lakh வரை என்ன பண்றாங்க கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்றாங்கப்பா. நோட் பண்ணீங்க. லோன் கொடுக்குறாங்கப்பா. லோன் அப் டு 10 lakh வரை. இப்போ உங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்ல ஒரு ஆண்டர்பிரினர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் அதாவது ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட்டுக்கான தான் கொண்டு வந்தது. லோன் அப் டு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் வரை கொடுக்குறாங்கப்பா. ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸ் லோனோட அமௌண்ட் முக்கியம்ப்பா. 10 லட்சம் அது ஸ்டேட்மெண்ட்ல மாத்தி வைப்பாங்க முக்கியம். சரி, லோன் கொடுக்கறது இல்லாம கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க. மூலதன மானியமும் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் கூட கவர்மெண்ட் கொடுக்குதுப்பா. அது எவ்வளவு பர்சன்ட் பாத்தீங்கன்னா 35% கேபிட்டல் சப்சிடரி மூலதன மானியம். நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு 6 லட்ச ரூபா வருது, ஒரு மிஷின் வாங்க போறீங்க கவர்மெண்ட் உங்க ப்ராஜெக்டுக்கு இல்ல உங்களுடைய பிசினஸ்க்கு அப்படின்னா அதுல 35% கவர்மெண்டே கொடுத்துருப்பா சப்சிடரி. ஆனா அமௌண்ட் தான்ப்பா முக்கியம். 10 lakh நோட் பண்ணீங்க. ஏன் அமௌண்ட்டுக்கு பின்னாடி புரியும். அதே மாதிரி 6% என்ன பண்ண இன்ட்ரெஸ்ட்பா. இன்ட்ரெஸ்ட் வந்து 6% கவர்மெண்ட் என்ன பண்ணிடும் கொடுத்துரும் சப்சிடரி மானியமா. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வைப்பாங்கப்பா. இன்னும் நம்ம யூனிட் 9ல நம்ம என்ன பண்ணுவோம் தெளிவா பார்ப்போம். சிஎம் அரை ஸ்கீம் எல்லாமே
டேட்டு எதுக்கு என்னன்னு தனித்தனியா பார்ப்போம் டிபார்ட்மெண்ட் வைஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பாத்துங்க, கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்துங்க, இந்த சிஎம் அரை ஸ்கீம்ல யாரு வரணும் பாத்தீங்கன்னா, ஏதாவது எஜுகேஷன் குவாலிட்டியாங்கன்னா எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இல்லப்பா. இதான்ப்பா முக்கியமான பாயிண்ட். நோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன். எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கணும் கட்டாயம். நீங்க சிஎம் அரை ஸ்கீம் ரிலேட்டடா ஒரு ஷெட்யூல்டு கேஸ்டோ ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸோ ஒருத்தவங்க லோன் வாங்கணும் பிசினஸ்க்கு அப்படின்னா அவங்க படிச்சிருக்கவங்க கட்டாயம் கிடையாது. ஆனா கண்டிப்பா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஏஜ் வச்சிருக்காங்கப்பா. ஒரு ஏஜ்ங்கிறத வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் முக்கியம். ஏஜ் முக்கியம்ப்பா. ஏஜ்ங்கிறது 18ல இருந்து 55குள்ள இருக்கணும்ப்பா. ஏஜ்ங்கிறது நோட் பண்ணீங்க. ஏஜ்ங்கிறது 18ல இருந்து 55குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸ்டார்டிங். அதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ற ஆண்டர்பிரினர்ஷிப். அப்ப மேல எழுதிங்க, அப்ஜெக்டிவ் போட்டு எழுதிங்க. டு டெவலப் ஆண்டர்பிரினர், டு டெவலப் ஆண்டர்பிரினர்ஷிப், டு டெவலப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம். நம்மளுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். யூனிட் 9ல வெல்ஃபேர் சோசியோ வெல்ஃபேர் ப்ரோக்ராம்னு ஒரு டாபிக் இருக்கு. நம்ம அங்க எடுப்போம். பட் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வரணும் உங்களுக்கு நான் இங்க எடுத்துட்டேன். டு டெவலப் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்ப சிஎம் அரை ஸ்கீம்ங்கிறது எதுக்குப்பா? ஆதி திராவிட ட்ரைபல் அண்ட் அது ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க. ஆதி திராவிடர், ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அவ்வளவுதான்ப்பா. இதான்ப்பா சிஎம் அரை ஸ்கீம். அப்ப சிஎம் அரை ஸ்கீம் ஏ பாருங்க. ஏனா ஆதி திராவிடர். ஓகேவா? ஆதி திராவிடர், ஆர்ஐங்கிறது ட்ரைபல், எஸ்ங்கிறது சோசியோ, ஈங்கிறது எக்கனாமிக். அப்ப பேரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இது இந்த சிஎம் அரை ஸ்கீமை யாரு வந்து நடத்துறா, எந்த எந்த கார்பரேஷன் எடுத்து நடத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தாட்கோன்னு சொல்லுவாங்க. மூணாவது பாயிண்ட், இது எவ்வளவுக்கு லோன் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அப் டு 10 லட்சம் வரை லோன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா மூலதன மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 35% கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கேட்கறாங்கன்னா 6% கொடுக்குறாங்கப்பா. இதுக்காக எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கரெக்ட் இருக்கா? இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், சிஎம் அரை ஸ்கீம்ல நான் வந்து 12th முடிச்சிருக்கணும், நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், ஏஜ் குவாலிபிகேஷன் கிடையாதுப்பா. ஆனா வயசுல வச்சிருக்காங்க 18 to 55. அப்ப தேர் இஸ் நோ ஏஜ் குவாலிபிகேஷன். என்னது அண்ட் ஏஜ்ல ஏஜ் குவாலிபிகேஷன் இருக்காங்கன்னா இருக்கு 18 55. ஆனா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கிடையாது. இது எதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவரை ஊக்குவிப்பதற்காண்டி. நீ ஏன் நான் 10 லட்சம் நான் இம்பார்ட்டன் சொன்னேன்னா, அடுத்து அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் பார்க்க போறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுல என்ன இருக்குன்னா கேபிட்டல் சப்சிடி மாறும். அதனால இதை எழுதிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சிஎம் அரை ஸ்கீம்னா எது ரிலேட்டடா நம்ம கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்கன்னா, இது யாரு இதை எடுத்து நடத்த போறது யாரு, லோன் எவ்வளவு கொடுக்குறாங்க, கேபிட்டல் மூலதன மானியம் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா, ஏஜ் என்ன, இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஓகேப்பா, எனக்கு சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இதான் சிஎம் அரை ஸ்கீம். எனக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா குரூப்ல. எழுதியாச்சா எல்லாரும்? எழுதியாச்சா எல்லாரும்? ஓகேப்பா, நெக்ஸ்ட் எழுதிங்கப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட் நம்ம இன்னொரு ஸ்கீம் பாத்துறோம், கிளியர் கட்டா புரியும்பா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன்ஸ்